ஆயிடுச்சா இப்போ வச்சுட்டு நல்லா மசாலா இழுத்து பிடிக்கும் மோஸ்ட்லி இது ஸோ இது பேர் கிளாஸ் கப்பிங் பேர். ஸோ இந்த கப்பு மோஸ்ட்லி நம்ம ஃபயருக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ தைஸுக்குன்னா ஒரு இடம் ஓகே. அடுத்தது நம்ம தைஸுக்கு பேக்கில் பெரிய ஏரியா அந்த பட்டக்ஸ் ஒரு இடம் தனியாக கிளாஸ் ஒரு சைஸ் இருக்கு பாருங்க. சின்ன சின்ன இந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்மளுக்கு இந்த சின்ன சைஸ் போகும். இந்த குதிகால் வலிக்கெலாம் இந்த மாதிரி சைஸ் போகும். ஹீல் பெயினுக்கெலாம் இந்த மாதிரி சைஸ் அப்போ போகும். இந்த கிளாஸ் கப்பிங்கை நம்ம மல்டிபிளாக யூஸ் பண்ண போகிறோம் ஓகே. அடுத்து ஸோ பேம்பா போய் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இருப்பாரு. ஸோ டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. ஸோ லார்ஜ் ஏரியா பேக்கில் இந்த கப் யூஸ் பண்ணலாம். இந்த கப்பு மோஸ்ட்லி நம்மளுக்கு இதான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு ஃபயர் கப்பிங் தான். ஸோ ஃபயர் கப்பிங்கிறது அப்படி வச்சுருவோம். நான் ஃபயர் கப்பிங் பண்ண மாதிரி நம்ம பேக்கில் கொஞ்சம் லைட்டாக ஆயில் போட்டு மசாஜ் பண்ணிடணும். அப்புறம் நீங்கள் மூவ் பண்ணால் மூவ் ஆகும். இது மாதிரி இது ஓப்பன் பண்ணி இதில் ஓப்பன் பண்ணி இந்த மோக்ஸை உள்ளே போட்டு லைட்டாக கீழே காட்டிட்டு உள்ளே போட்டுருவோம். இந்த மோக்ஸோட பெனிஃபிட் சொன்னோம் இல்லையா, உள்ளே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இங்கே இந்த கன் வச்சு பம்ப் பண்ணுவோம். இதான் மோக்ஸா ஓகே. இது ஸ்க்ரூ கப்பிங் பேர். ஏர் லாக் தான் போகும். சின்ன சின்ன இப்போ கையில் போட்டப்போ ஏன் வரலன்னா ஏர் லாக் வேணும். முதுகில் தொடையில் மெயினாக வந்து ஸ்போர்ட்ஸ் மேன் யூஸ் பண்ணுறது ஓகே. நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுட்டு இப்போ எடுக்க வேண்டாம். வச்சு எடுத்தோம்னா மேலே வந்துருச்சா லெவல் ஆகிடுச்சா. இப்போ வச்சுட்டு ஸ்க்ரூ பண்ணோம்னா நல்லா மசாலா இழுத்து பிடிக்கும். மோஸ்ட்லி இது ஸ்போர்ட்ஸ் மேன் தான் யூஸ் பண்ணுவோம். இது பேர் ஸ்க்ரூ டைப் ஓகே.